மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து அகெயின் ஒரு அப்டேட் நமக்கு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவைஸ்டு சீட் வேக்கன்சி அகெயின் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரே குழப்பமாக தான் இருக்குது, கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. மாறி ரிவைஸ்டு சீட் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. டேட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங்கான டேட்ஸ் மாற்றிட்டே இருக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்குமே பயங்கர கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. நம்மளோட சேனல் வீடியோவை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. எல்லா அப்டேட்டையும் டைமுக்கு டைம் நான் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பார்த்து குழம்பாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பெரிய இஷ்யூஸ் வந்து ஒரு சில பெரிய இஷ்யூஸ் போயிட்டுருக்கனால தான் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி திருப்பி நமக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போது ரிவைஸ்டு சீட் வேக்கன்சியில் பிஃபார்ம்க்கான தனியார் கல்லூரிகள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா எடுத்துட்டாங்க. ஸோ நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு பிஃபார்ம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும், 19 டிகிரி கோர்சஸ்க்கும் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி அண்ட் அதர் கோர்சஸ்க்கு உங்களுக்கு தனியார் கல்லூரிகள் இருக்கும். பட் பிஃபார்முக்கு என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் கல்லூரிகள் இருக்காது. சரி, இந்த பிஃபார்ம் தனியார் கல்லூரிகளுக்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 3வது ரவுண்ட் மாப்பப் ரவுண்டு நடத்துவாங்க இல்லையா, அந்த ரவுண்டில் நமக்கு இந்த பிஃபார்மோட தனியார் கல்லூரிகள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க. ஸோ பிஃபார்முக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் தாராளமாக சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஆனால் பிஃபார்ம்க்கான தனியார் கல்லூரிகள் இருக்காது. நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கோட காலேஜஸ் சூஸ் பண்ணலாம், பிபிடி, பிஓடி அந்த மாதிரி உங்களோட செகண்ட் ஆப்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் எனக்கு பிஃபார்ம் தனியார் கல்லூரிகள் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எனி சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதாவது மாப்பப் ரவுண்டு 3வது ரவுண்டு நமக்கு மோஸ்ட்லி அக்டோபர் 1 நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நீங்கள் பிஃபார்மோட தனியார் கல்லூரிகளை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா ரவுண்டு 2 கவுன்சிலிங் நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. வேறு கோர்சஸோ வேறு காலேஜஸோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜஸோட சீட்ஸ் பிஃபார்ம்க்கு வரும், அது கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சூஸ் பண்ணலாம். இப்போது மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் பண்ணும்போது இந்த பிஃபார்முக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸும் அதர் கோர்சஸை சூஸ் பண்ணும்போது அதர் கோர்சஸ்க்கான கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அஃப்கோர்ஸ் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இந்த சூழ்நிலை. பட் பெரிய அளவில் கட் ஆஃப் என்ன செய்யாது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ தைரியமாக எல்லாரும் என்ன செய்யுங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஸோ நமக்கான சாய்ஸ் ஃபில்லிங் 11 13 வரை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். நாளைக்கு 10 மணிக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ரிசல்ட்டோட ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா 14 கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து 15 ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு 19 வரை டைம் கொடுத்துருக்காங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கவுன்சிலிங் குறித்த எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாவில் ஃபாலோ